அதான் எப்பயுமே சொல்றான், பறவைகளுக்கு விலங்குகளுக்கு நீ உண்ற உணவை கொடுத்து விடாதங்கிறான். அது செத்து போயிடும். தயவு செய்து மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு, அதே மாதிரி இருக்கிற இந்த பறவைகளுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு அமாவாசைக்கு உங்க அப்பா போட்டாக்கிட்டே போக வடைய வச்சுரு, தயவு செய்து காக்காவுக்கு கொடுக்காத அப்படிங்கிறது அவன் சொல்றது. ஏன்னா மனிதர்கள் சாப்பிட்ற உணவை விலங்கு சாப்பிட்டா செரிக்காதான். அதோடைய டைரக்ஷன் வேற, மாட்டோட டைரக்ஷன் வேற. நீ புளிக்குழம்பு ஊற்றி அடிப்பா, அதுக்கு புளிக்குழம்பு ஊற்றி அடிச்சேன்னா அது பஞ்சர் ஆயிரும். புரியுதா? அது புல்லை சாப்பிட்டாதான் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பாலை கொடுக்கும். அதுக்கு நீ மைதா மாவையும் போஸ்டரையும் கலந்து கொடுத்தனா அது என்ன கொடுக்கும்? அது என்ன பால் கொடுக்கும் சொல்லு, நீ சொல்லு. அப்ப அதுக்கு போய் சோத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டோன்னா அது என்ன ஆகும்? அது இயற்கையா இருக்கிற செடி கொடிகள் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த, ஒரு பறவை அங்கேருந்து போகும், ஒரு கோவா பழம் பழுத்திருக்கும், அதை டக்குன்னு கொத்தும், அதை சாப்பிடும். ஒரு கொய்யாப்பழம் இருக்கும், ஒரு கனியை கொத்தும் சாப்பிடும். அரச மரத்துக்கு போவோம், அங்கே ஒரு காய் இருக்கும், அதை கொத்தும். ஆலமரத்துக்கு போவோம், ஆலம் பழம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அதை கொத்தும், அதை சாப்பிடும். இப்படி சாப்பிட்டதை இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போய் இந்த குரங்குகளை கெடுத்த மாதிரி இந்த திருவண்ணாமலையில் நடந்து போகும்போது இந்த மானெல்லாம் அழகாக இருந்த மானெல்லாம் பைனாப்பிளையும் வெள்ளரி பழத்தையும் வாங்கி கொடுத்து அதை கெடுத்து அது புல்லு திங்கிறதே விட்டுரும். புரியுதா? அதை நீ சாவடிக்கிறதுக்கு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒருத்தன் அதை வியாபாரத்துக்காக நீங்கள் கொடுங்க. புண்ணியம் புண்ணியம் இப்படி தாண்டா அவுத்திக்கறியை கொடுத்து பல பசுமாட்டை கொண்டீங்க. வீடுகளில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் நாம் கொடுக்குற உணவுகளை கொடுத்துடக்கூடாது. புரியுதா? அப்போ தான் ஒரு ஞானி சொல்கிறான், டேய், நம்மக்கிட்ட இருந்து நல்ல அலைவரிசை வரும்போது வரைக்கும் கவனமாக இருந்து தான் பண்ணணும்.